நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அந்திகை சிறுகதை தொகுப்பில் 5வது சிறுகதை கரை நல்லது. மனநல ஆலோசகர், சமூக ஆர்வலர் டாக்டர் பாலபாரதி கலந்து கொள்ளும் கலந்துரையாடல். அதுவும் மாவட்டத்தின் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் படிக்கும் பெரிய மேல்நிலை பள்ளியில். பெற்றோர் ஆசிரியருடன் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை அனைவரும் கூடியிருந்தனர். 10 வயது பெற்றோர்கள் எதை சொல்லித்தர வேண்டும் கூடாது என்பதை பற்றிய கலந்துரையாடல். பெற்றோர் பலர் கலந்து கொள்ள தயங்கி பிள்ளைகளின் வற்புறுத்தலால் வந்திருந்தனர். மேடைக்கு பாலபாரதி வரவும் மாணவர்கள் எழ அவர்களை அமர சொல்லி அவர்களுக்கு இவள் வணக்கம் வைத்தாள். பின் எந்த வரவேற்பு உரையும் இன்றி அவளே வணக்கத்தோடு பேச்சை தொடங்கியிருந்தாள். ஆசிரியர் சிலர் பொதுவான கேள்விகளை கற்பித்தல் பற்றி கேட்க அதற்கு பதில் சொன்னவள் மாணவர்களையும் பெற்றோர்களையும் கேள்வி கேட்க சொல்ல, முதலில் எழுந்த பெண், வீட்டில் படிக்கிறதே இல்லை மேடம், என் பையன் பாட புத்தகம் இல்லாமல் வேற எதையோ படிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான், என்ன செய்யன்னு தெரியல. அவர் கேள்வி கேட்டதும் அந்த மாணவனின் நண்பர்கள் சிரிக்க, என்ன மார்க் எடுக்கிறான் உங்கள் பையன்? பாலபாரதி கேட்கவும், முதல் 5 ரேங்க் உள்ள வந்துருவான் மேடம், இருந்தாலும் படித்தா முதல் மார்க் வரும் இல்லையா? ரொம்ப சரிதான் நீங்கள் கேட்கறது. ஆனால் பாடம் படிக்க வேண்டிய இடம் ஸ்கூல். வகுப்பறையில் தான் 80% கற்றல் நடக்கணும். வீட்டு பாடம் தர்றது அன்னைக்கு நடத்தினதை திருப்பி பார்க்க, அப்படி தினம் திருப்பி பார்த்தாலே மீத 20% கற்றலும் முடிஞ்சுது. ஆனால் நம்ம வகுப்பில் கவனமாக இருக்கோமான்னு கேட்டால் பதில் பாதிக்கு பாதி இல்லை தான். உங்கள் பையன் கொஞ்சம் வீட்டில் கவனமாக இருந்தால் போதும், அவன் நல்லா தான் படிக்கிறான், கவலையை விடுங்க மேடம். அடுத்து எழுந்தவர், மேடம் என் பொண்ணு சரியாக சாப்பிட்றதில்ல, குண்டாகிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம தினம் டயட் இருக்கா. இது உண்மையில் பெரிய பிரச்சனை தான். சரியான சமச்சீர் உணவும் அது தர ஆரோக்கியமும் உடலுக்கு ரொம்ப முக்கியம். குண்டா இருக்கிறது தப்பில்லை, ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கிறது தான் தப்பு. உயரமும் அதுக்கான எடையும் சரியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக வயிறை பட்னி போட்டு பசியில் சத்து இல்லாமல் உங்களை நீங்களே ஒன்றும் இல்லாமல் பண்ணாதீங்க பிள்ளைகளா. அழகு உடலில் இல்லை, மனசில், பார்க்குற உங்கள் கண்ணில். ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுருங்க பார்ப்போம். அடுத்து எழுந்த ஒரு மாணவி, டாக்டர் பீரியட்ஸ் பற்றி சொல்லுங்களேன், முக்கியமாக இந்த பசங்களுக்கு. பேக்லேருந்து ஒரு நாப்கின் எடுத்துகிட்டு போக கூட சங்கடமாக இருக்குது. சின்னதாக கரைப்பட்டாலும் உடனே எதையோ பார்த்த மாதிரி இவனுங்க ரியாக்ட் பண்ணுறதும் பொண்ணுங்களை பாவமாக பார்க்குறதும் கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ். அவளின் கேள்வியில் அரங்கமே அமைதியாகி போயிருக்க பாலபாரதி மாணவியை பார்த்து புன்னகைத்து விட்டு மாணவிகளை வெளியேற சொன்னாள். ஆசிரியர்கள் சிலரை அழைத்து காதில் எதையோ கூறிவிட்டு காத்திருந்தாள். அவர்களும் வர மைக் முன் வந்து நின்றாள். பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இதை பேசக்கூடாதுன்னு தான் அவங்கள வெளியே போக சொன்னேன். ஸோ பாய்ஸ், பீரியட்ஸ் அப்படின்னா என்ன, யாருக்கு தெரியும் இதை பற்றி? எழுந்த சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்ப்போம், தெரியாததை நான் சொல்லித்தரேன். பாரதி கேட்கவும் மாணவர்களிடையே சலசலப்பு. பின் அதில் ஒருவன் எழுந்து நின்றான். பாரதி மைக்கை தர சொல்லவும் வாங்கி கொண்டவன், அது பொண்ணுங்க பிரச்சனை மேம், மாதம் 3 நாள் அவங்களுக்கு அங்கே ரத்தம் வரும். வேற எதுவும் தெரியுமா? பாரதி கேட்க மாணவனிடம் அமைதி. பின் இன்னொருவன் எழுந்து நின்றான். பாரதி அவனிடம் மைக்கை கொடுக்க சொல்ல அவனோ, அப்போ அவங்களுக்கு வயிறு வலிக்கும், எதையும் தொடக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். பாரதி முகத்தில் புன்னகை வர போதும் என கூறிவிட்டாள்.
சரி பாய்ஸ், உங்களுக்கு கேர்ள்ஸ் பற்றி தெரியல, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல பீரியட்ஸ்ன்றது பெண்களுக்கு பிரச்சனை இல்லை. தீட்டு, அசிங்கம், அசுத்தம் இப்படி எதுவும் இல்லை. நமக்கு வர்ற சிறுநீர், மலம் மாதிரி அதுவும் ஒரு இயற்கை சுழற்சி. பீரியட்ஸ் அப்போ பெண்களுக்கு வர்றது அசுத்தமான ரத்தம் இல்லை, இறந்த செல்கள், பாக்டீரியா தான். நம்ம உடம்பானது கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. உடம்புல உள்ள எல்லாமே செல்களால் ஆனது தான். கருப்பையில் முதல்ல ஒரு ஆணோட விந்தனும் பெண்ணோட சினை முட்டையில் கலந்தாதான் அங்கே கருவளர்ச்சி தொடங்குது. அப்புறம் அது 2ஆகி 2 4ஆகி மேலும் அதிலிருந்து பிரிய பிரிய அந்த செல்கள் எல்லாம் ஒரு குழந்தையின் உருவ அமைப்பாக மாறுது. இப்படி பெண்ணின் கருப்பையில் வளரும் இக்குழந்தை எப்படி வளரும்? கருப்பையே அந்த கருவை இருக்காம வளரணும். அதுக்கு தான் உள்ள பனிக்குடம் உருவாகும். அதுக்குள்ள நீர் இருக்கும். கரு இந்த நீரில் தான் வளரும். குழந்தை வளர வளர இந்த பனிக்குடமும் அதிகமான தண்ணியில் பெருசாகிக்கிட்டே வரும். இந்த பனிக்குடம் எதனால் ஆனதுன்னு கேட்டால் அதுவும் செல்களால் ஆனது தான். ஒவ்வொரு மாதமும் குழந்தை உருவாக வேண்டி கருப்பை தசையோட உள் சுவரில் இந்த பனிக்குட செல்கள் உருவாகும். அந்த மாதம் கரு, அதாவது குழந்தை உருவாகணும். அப்படி உருவாகாமல் போனால் இந்த செல்கள் எல்லாம் கொஞ்ச நாளில் செத்து போயிடும். செத்துப்போன இந்த செல்கள் எப்படி கருப்பையை விட்டு வெளியே வரும்? அதுக்காக இயற்கை தந்தது தான் இந்த பீரியட்ஸ். இது இரத்தத்தை ஒவ்வொரு மாதமும் கருப்பையிலிருந்து கசிய விட்டு பெண்ணுறுப்பு வழியாக உடம்புல இருந்து வெளியே அனுப்பும். அப்போ உள்ள செத்துப்போன பனிக்குட செல்களும் செத்துப்போன சினை முட்டையும் இந்த இரத்தத்தில் வெளியே வரும். இதை தான் மாதவிடாய் இல்லைன்னா பீரியட்ஸ்னு சொல்கிறோம். விடாய் அப்படின்னா களைப்புன்னு பொருள். ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு நடக்கிறதால இதை மாதவிடாய்னு சொல்கிறோம். ஒரு பெண்ணுக்கு 12 வயசுலேருந்து 55 வயது வரை இந்த பீரியட் சுழற்சி உடலில் நடக்கும். அவங்க வாழ்நாளில் 450 முறை பீரியட்ஸ் ஆகுறாங்க. 3500 நாட்கள், அதாவது வாழ்நாளில் 10 வருஷம் பீரியட்ஸ்ன்னு சொல்கிற இரத்தப்போக்கு நடக்குது. 11,000 நாப்கின் வரை உபயோகிக்கிறாங்க. உலக மக்கள் தொகையில் 26% பெண்கள் இந்த மாதவிடாய் சுழற்சியில் இருக்காங்க. ஸோ இது ஒன்றும் அதிசயம் இல்லை, இயல்பான விஷயம். இதுக்காக எதுக்கு ஒரு பொண்ணை கேள்வியாக பார்க்கணும்? நீங்கள் யூரின் போகும்போது சிரிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? பீரியட்ஸ் அப்போ எல்லா பெண்களுக்கும் உடல் மட்டும் இல்லை, மனமும் சோர்ந்து போய் தான் இருக்கும். உடம்பு வலிச்சாலும் சாதாரண வலி இல்லை. பசங்க யூரின் போக முடியாமல் நீர் கடுக்கும் தெரியுமா? அதை போல் 2 மடங்கு வலி இருக்கும். அப்போது பொண்ணுங்களுக்கு கூடவே மனசு சோர்ந்து போயிருக்கும். இருந்தாலும் படிக்கணும்னு தானே ஸ்கூல் வராங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் வந்தால் அவங்கள இப்படி கிண்டல் செய்யலாமா? பாரதி படங்களை காட்டி நீண்ட விளக்கம் கொடுத்து மாணவர்களை பார்த்து கேள்வியும் கேட்க கூட்டத்திலிருந்து எழுந்த மாணவன், டாக்டர், எனக்கு தங்கச்சி இருக்கா, அவளுக்கும் பீரியட்ஸ் நடக்கும். அப்போது வழியில் அழுவா. என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அவளுக்கு சொல்ல கூச்சம். அம்மா கிட்ட கேட்டால் திட்டுவாங்க. அலமாரியில் எதையும் எடுக்க போய் தவறுதலா தங்கச்சி நாப்கினை தொட்டா கூட திட்டு விழும், எனக்கும் அவளுக்கும். நீங்கள் சொன்ன அப்புறம்தான் அவள் கஷ்டம் புரியுது. சொல்லித்தராமல் விட்டது யார் தப்பு? தெரியாமையே இத்தனை நாளும் விளையாட்டாக இருந்துட்டேன். இனிமேல் தங்கச்சியை பத்திரமா பார்த்துப்பேன். அவன் கேட்ட கேள்வியும் இறுதியில் கூறிய கூற்றும் பாரதியை யோசிக்க வைத்தது. மைக் முன் மீண்டும் வந்து நின்றவள், நீ சொன்னது சரிதான்ப்பா, ரொம்ப அருமையாக சொன்ன. உன்னால தான் எல்லா பசங்களுக்கும் பீரியட்ஸ் என்னன்னு உங்கள் அம்மாக்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா இப்போ இப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சமூகம் இன்னும் அதை மறைச்சு வைக்குது. தலைவலிக்கு மருந்து வாங்குறது போல தான் நாப்கின் வாங்குறதும். ஏதாவது தப்பாக செய்தோம்.
மூக்கில் சளி வடியும்போது கர்ச்சீஃப் உபயோகப்படுத்துகிற மாதிரி தான் நாப்கின். இதுக்கு என்ன அசிங்கம் கூச்சம்? எதுக்கு கிண்டல்? கூட இருக்கிற நம்ம புரிஞ்சுக்காம இப்படி செய்யலாமா? இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரே விண்ணப்பம் இதுதான். அடிப்படை விஷயங்களை ப்ளீஸ் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்தாதான் அவங்களுக்கு அக்கா தங்கச்சி நாளைக்கு மனைவி பிள்ளை வர அனுசரணையாக உதவியாக இருப்பாங்க. ஒரு பெண்ணை பெண்ணாக உணர வைப்பது தாய்மை என வாய்க்கிழிய பேசுகிற நாம தான் அந்த தாய்மையோட ஒரு பகுதியான மாதவிடாயை இழிவாக நினைக்கிறோம். சமூக மாற்றம் எங்கே இருந்தோலாம் வராது, நமக்குள்ளே இருந்து தான் வரணும். பாரதி சொல்லி முடிக்க அடுத்த கேள்விகளை கேட்டு பதில் கூறினாள். பாரதி சொன்னது உண்மைதானே? பீரியட்ஸ் பற்றி ஆணுக்கும் பெண்ணுக்கும் 15 வயதை அடைந்தவுடன் சொல்லித்தருவது ஆரோக்கியமான ஒன்றுதானே? சிந்தியுங்கள், மாற்றம் வரட்டும். அந்திகை சிறுகதை தொகுப்பில் 5வது சிறுகதையான கரை நல்லது நிறைவடைந்தது. இந்த சிறுகதை தொகுப்பை பற்றிய உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.